பொதுவாக இன்னைக்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த ஆணைப்படி நவம்பர் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4 வரைக்கும் எஸ்ஐஆர் சார்ந்து ஒவ்வொரு பிஎல்ஓவும் ஒரு 3 முறை ஒவ்வொரு வீட்டுக்கு வருவாங்கன்னு இருக்காங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்குச்சாவடிக்கு நேரடியாக இப்போ சட்டமன்ற உறுப்பினரோடு சென்று நம்முடைய பிஎல்ஓக்கு உதவிகரமாக இருந்து அவங்க எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறத எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். உள்ளபடியே அந்த பிஎல்ஓஸ் நிறைய ஏரியாவில் இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சில ஏரியாஸில் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அதை வேகப்படுத்துவாங்க. அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 1951லேருந்து 2002 வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு 8 முறை இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்போ மாநிலங்கள் பீகாரில் ஒரு 65 லட்சம் பேர், ஹரியானாவில் 25 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இங்கே வரும்பொழுது அது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கின்ற பெண்கள் வாக்குகளாக இருந்தாலும் பல்கா சேர்க்கிறது பல்கா நீக்கும் பொழுது மட்டும் அது சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிஎல்ஏ2ஸ்க்கும் அது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கு. இருந்தாலும் அந்த பிஎல்ஓவோடு சேர்ந்து போகும்போது அதுலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம். அது சார்ந்தான் நீங்கள் காலமிருந்து போயிருக்கோம். அடுத்தது திருவம்பூர் தொகுதியில் அடுத்த வாக்குச்சாவடிக்கு இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் இல்லை அது நேற்று எங்களுடைய சட்டத்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய என்ஆர் இளங்கோவன் கூட சொல்லியிருக்காங்க. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த எஸ்ஐஆர்ஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்ருக்குறாங்க. எங்களை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற காரணத்தினால தான் அதில் ஏமாந்து விடக்கூடாது, எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த பணியை நாங்கள் செய்கிறோம். திருப்பி சொல்கிறேன், பிஎல்ஏ2 அப்படிங்கிறவங்க பிஎல்ஓக்கு அவங்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஏரியாவில் அவங்க கூட்டிகிட்டு போகிறது வருதுலாம் அந்த வேலையை கூட போக வேண்டிய வேலையை தான் செய்வாங்க. தவிர இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது ஓட்டு கேட்கறது இல்லை. தேர்தல் காலம் இருக்குண்டு தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் யாருன்னு அறிவிப்பாங்க. அப்போ தான் நாங்கள் ஓட்டு கேட்கவே போவோம். அப்போ தான் எங்கள் பிஎல்சியை நாங்களாம் ஓட்டு கேட்க போவோமே தவிர பிஎல்ஓ கூட போகக்கூடிய பிஎல்ஏ2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நாங்கள் இருக்க போகிறோம் என்பதுதான் உண்மை. சரி, ஆமாம், ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நாராயணன் சார் மூலமாக அவங்க அது சார்ந்து அது கிரிக்கெட் வீரர் அஸ்வின்லேருந்து இந்த மாதிரி ஒரு 13 பேர் கொண்ட குழு என்னுடைய தலைமையில் தலைவர் அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க. ஸோ பாடத்திட்டம் அப்படிங்கிறது எவ்ரி ஒரு 5 to 7 இயர்ஸ் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்போ அந்த பாடத்திட்டங்களை எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற குழு. ஸோ அந்த குழுக்கான ஜியோ நேற்று தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் அந்த அனைத்து குழு மெம்பர்ஸையும் ஒன்றாக அமர வைத்து அவரோட நாங்கள் ஒரு டிஸ்கஷன் இனிஷியல் ப்ரிலிமினரி டிஸ்கஷன் நாங்கள் இருக்க போகிறோம். ஸோ அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கி கொண்டு அதில் என்னென்ன அந்த கரிக்குலம்லாம் நம்ம சேர்க்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் செய்யணும். குறிப்பாக இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் நிறையா இப்போ கேரளா அரசாங்கம் பார்த்திங்கன்னா அது சார்ந்து ஒரு இது பண்ணுறாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், ரேஷனலிசம், ஒரு பகுத்தறிந்து பார்ப்பதற்கான அந்த பல்வேறு பணிகளை சொன்னோம்னா வருங்காலத்தில் போட்டித் தேர்வு என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எங்கள் பிள்ளைங்களால் கண்டிப்பாக அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த அறிவை வளர்ப்பதற்கான முக்கியத்துவத்தை வழங்கிடும். ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ், டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்னலாம் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்துட்டு இருக்குதோ அதே உள்ளுக்குள்ளே எப்படி இன்க்ளூட் பண்ண போகிறோம். சயின்ஸ் சார்ந்து ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நாராயணன் சார்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் இதில் நம்முடைய கரிக்குலம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கரிக்குலமாக கண்டிப்பாக இருக்கும்.